Hi friends, good morning, happy Sunday friends. நம்ம எந்திரிச்சு, அதாவது எல்லா வீட்லையும் இந்நேரம் பெண்கள் எந்திரிச்சிருப்பாங்க. நானே எந்திரிச்சு 10 நிமிஷம் ஆகுது. ஆனால் எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த கிச்சனுக்குள்ளே போகணும்னு நினச்சதான் வருத்தமா இருக்கு. அதனால படுத்தே கிடக்குறேன். இவரை பாருங்களேன், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் படுத்து தூங்குறாரு. இழுத்து தூங்க நல்லா நல்லா போத்திட்டு தூங்கலான்னு. நீங்கள் எந்திக்கும் போது மட்டும்தான் நானும் எந்திப்பேன், உங்களுக்கு முன்னாடி எந்திக்கவே மாட்டேன். இவ்வளோ எந்திக்கணும்னா காஃபி போட்டு தான் இல்லை போனேன். இவங்களை காஃபியா பேசாம படுத்து மண்டையோட பேசாம படுப்ப அலாரத்து கூட இருக்காதுப்பா. இவ்வளோ காஃபின்னா உடனே எந்திரிச்சிடும். நம்ம இப்படி ஹாயா வெளியே உட்காந்துருக்கோம். அவ கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கா. காலைல சாப்பாடு, மத்தியானம் வெயில் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப காலைல சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்ன சாப்பாடு செஞ்சிட போறா? ஒரே புட்டு, இடியாப்பம், துவாசை, இதை விட்டா வேற ஒன்றும் தெரியாது. ஒரு பாஸ்தா, ஒரு பர்கர், ஒரு சாண்ட்விட்ச், இந்த மாதிரி ஏதாச்சும் இல்லாம பட்டி கட்டு போயிடும். ஒரு இலவும் தெரியாது. அடுப்பில் உலைய வச்சாச்சு. அடுத்து ஃபிஷ் கிளீன் பண்ணணும். காரல் மீன் வாங்கியிருக்கேன். சண்டே இன்னைக்கு ஸ்பெஷல். பயப்படாதீங்க, நான் பெத்த 2வது எப்படி கொண்டு வந்து செம்ப போடுது பாருங்க. காரல் மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம. பொதுவாக காரல் மீன் நான் அதிகமாக வாங்கவே மாட்டேன். பிள்ளை பெத்தப்ப எங்கள் மாமியார் நான் முள் எடுக்கிறதுக்கு ரொம்ப மாச்சப்படுவேன். பேன் பாப்பேன் வாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அநியாயத்துக்கு முள்ள பொறுமையாக எடுப்பேன். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சாப்பிட பழகியிருக்கேன். இது வைக்கிறது நான் ஒரு மாதிரி டெக்னிக்கில் வைப்பேன். எனக்கு இந்த பொடி காரெல்லாம் உட்காந்து முள் எடுத்து எனக்கும் பிடிக்காது, என் வீட்டுக்காருக்கும் இந்த முள் எடுத்து சாப்பிட்றலாம் பிடிக்காது. இதை ஃபுல்லாக அரைச்சி அவியல் மாதிரி மீனையே அரைச்சிருவேன். அரைச்சி புழிஞ்சு அவியல் மாதிரி வைக்க போகிறேன். எல்லாரும் எப்படி வைப்பாங்கன்னு தெரில, பட் நான் இப்படி தான் வைப்பேன். அப்போ தான் பிள்ளைங்களும் அந்த முள் எடுக்கிறதுக்கு மாச்சப்படாதுங்க. ஒரு தடவை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் க்ளீன் பண்ணியாச்சு. இது எங்களுக்கு போதும். கொஞ்சம் தவா ஃப்ரைக்கும் கொஞ்சம் அவியலுக்கும் எடுத்தாச்சு. தேங்காய், அப்புறம் சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும், பூண்டு, இது எல்லாத்தையும் வச்சு நல்லா அரைச்சி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா மீனை கொஞ்சம் அவிய வச்சு அதுலேயும் நல்லா அந்த முள் இருக்கிற பகுதியில் மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா இது பண்ணி ஃபுல்லாக அரைச்சிருவேன். இப்படி தாங்க நான் பண்ணுவேன். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், உண்மையாக டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். கடைசியில் கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கணும், அவ்வளோதான். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு புளி ஊற்றிக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. தவா ஃப்ரைக்கும் ஃபிஷ்ஷை ஊற வச்சாச்சு. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடு வீட்டுக்காருக்கு பிடிக்குமான்னு கேட்டால் வந்ததுக்கப்புறம் கொடுத்தாதான் தெரியும். இந்த சமைக்கிறது கூட பெரிய வேலை இல்லைங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரம் சேரும் பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே மன வருத்தம். என்ன மூஞ்சி மூடிட்டு உட்காந்துருக்கிய? இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? சும்மா ரவுண்ட் போயிட்டு இருந்தேன். எப்ப? காலையில நான் வீடியோ எடுத்துட்டு தான் இருந்தேன். இவ்வளவு நேரம் வீடியோ நான் என்னென்ன செஞ்சேன், என்னென்ன பண்ணேன்னு எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்தேன். உங்களையும் காணோம்னு நான் சொல்லிட்டேன். சொல்லியாச்சா? சொல்லிட்டேன். சண்டே அதனால ரவுண்ட் ஸ்பூன்ல இப்ப நாங்கெல்லாம் வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். பெண்கள் பொறுப்பா வீட்டுல வேலை பார்க்கணும். ஆண்கள் வெளியே சுத்திட்டு வரணும். திருப்பி சொல்லுங்க. பெண்கள் வீட்டுல பொறுப்பா வேலை பார்க்கணும். திருப்பி சொல்லுங்க. சொல்லுங்க. அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நல்ல நல்ல நல்லா பல இருக்கணும். என்ன மரப்பு? மாப்பு மூஞ்சுக்கு வரது முடி வாய முடிக்கங்க, இல்ல இந்த மாப்பு மூஞ்சுல இருக்கும். முகம் மாதிரி நல்ல பல இருக்குன்னு சொன்னம்மா. இதுப்பா வாங்கினது பச்சைச்சுக்கோங்க மூஞ்சில ஒரு இடிதான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ வேற வீட்டு வேலை எல்லாம் பாத்துருக்க, ரொம்ப டயர்டா இருப்பேன். உனக்கு யாருமே செய்யாத சர்பத் போட்டு சாப்பிடுவேன். சர்பத் யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. சரி போடுங்க, டேஸ்டியான சர்பத் போடுங்க. சரியா? இப்போ முதல்ல லெமன் எப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே புளிஞ்சிட்டு ஏற்கனவே நான் தண்ணி ஊற்றிருக்கேன். எத்தனை பேர் தண்ணி தேவையோ அத்தனை தண்ணி ஊற்றிருக்கேன். சரியா? இப்போ
இத வந்து இப்படி வச்சு எத்தனை தேவையோ அந்த அளவு இதை ஊத்திக்கிற வேண்டியது. புரியுதா? ஓ இல்ல ஜூஸ் போட்டு தரேன் எனக்கு மேல ஜூஸ் போட்டு தரப்பா டேஸ்டி. அப்புறம் டேஸ்டி டேஸ்டி வீடியோல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. அடுத்த நன்னாரி என்ன தெரியுமா? எஸ்இஸ் நன்னாரி. இப்போ வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 கலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்தணுமா? இப்ப தானே டேஸ்ட் பார்த்தேன், மறுபடியும் இன்னும் டேஸ்ட் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாங்கல்ல, சாம்பிள் சாம்பிள் சாம்பிளா? இப்படிதான் பார்த்தேன். சாம்பிள் இந்த குத்துன சாம்பிள் ஓடுங்க. காரல் ஃப்ரை மோஸ்ட்லி சண்டே ஒன்று சிக்கனு இல்லைன்னா அட்லீஸ்ட் பீஃபாவது வாங்கி ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக பாயாசம் பிரியாணி அல்லது குஸ்கா ஏதாவது ஒன்று பண்ணி ரெடியாக வைப்பேன். இன்னைக்கு நான் கார மீன் வச்சிருக்கிறது தெரியாது, வைக்கும் போது எவ்வளோ பேச்சு வரப்போகுதுன்னு தெரில. பேசுறா நம்ம வந்து பொறுமையா இருந்துடக்கூடாது, பதிலுக்கு நம்ம பேசினாதான் நம்ம தப்பிக்க முடியும். ஓகே ஏன் தட்ட கொடுங்க. என்ன வாந்தட்டு கொடுமா. அது என்னமோ எனக்கு தான் இது மேல என்னமோ ஒரு க்ரஷ்ஷான்னு தெரில. இந்த தட்டுல சாப்பிட்றது சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஏதோ ஒரு ஆசை. இது என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த தட்டு, எனக்காக நான் பிடிக்குன்னு சொன்னனால வாங்கி கொடுத்தா. பார்க்காதீங்க என்ன மூஞ்சி இப்படி இருக்கு. சரி என்ன சாப்பாடு இன்னைக்கு? உங்களுக்காக எவ்வளவு அழகா காரல் குழம்பு, காரல் ஃப்ரை, தவா ஃப்ரை, காரல் மீன் ஃப்ரை. இது என்னது? காரல் குழம்பு. காரல் குழம்பு உள்ள மீனே காணாம பாருங்க, சர்ப்ரைஸ். என்ன காரல் மீன்ல மீனை காணோம்? அரைச்சு ஊத்திட்டேன். அரைச்சிட்டியா? ஆமாங்க, முள்ளு எடுக்கிற சிரமமா இருக்குங்க. ஐயோ, ஒவ்வொரு வீட்லயும் சண்டே ஆனா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காடை கவுதாரி அது விதமா பண்ணுவாங்க. ஊர் சுத்த போனீங்கல்ல, காடை கவுதாரி வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே. கவுதாரியை முன்ன பார்த்தவே கூட இல்லை, சரி காடையாவது வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே. இருக்கிறத வச்சுட்டு பொத்திட்டு சாப்பிடுங்க. சோறு வச்சு குழம்பு வைக்கிறது ஞாயிற்றுக்கிழமை பெரிய விஷயம். இவ்வளவு வேலையும் வீட்டு வேலையும் பார்த்துட்டு கூட மாட சேர்ந்து ஹெல்ப் பண்ண மாதிரில பேசுறீங்க. சூப்பரா தான் இருக்கும். போதும் எப்படி இருக்கு? பாங்கு மாதிரி மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு தெரியும். உண்மையே சொல்லுங்க. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. பிடிக்கவே இல்லை சாப்பாடு. சட்டில சோறுங்க, சோறுல என்ன ஒரு பருக்கு இல்லாம இருக்கு. அது பசி வேற டிபார்ட்மெண்ட். நல்லா இல்லைன்னு சொன்னீங்களே. இருந்தாலும் வேற என்ன பசிக்குண்ணே, சாப்பிடணுண்ணே. இப்ப பசியில இருந்தாலும் யாரும் இப்படி சட்டியோட எல்லாம் காலி பண்ணாங்க மாட்டாங்கம்மா. காரி மூஞ்சிலேயே துப்புனும் வெக்கமே இல்லைன்னு. வெக்கமா இல்ல கணக்கல்ல. சாப்பாடு பிடிக்கலன்னு சொன்ன வாயி சாப்பிட்டுட்டு எப்படி கிடந்து தூங்குதுன்னு நீங்களே பாருங்க. பச்சை புள்ள மாதிரி தூங்குது. சரி தூங்குங்க. சண்டே எங்க வீடு இன்னைக்கு இப்படிதான் போச்சு. வேற வேற ஒப்பீனியன் இருந்தாலும் 2 பேர் மனசும் ஒண்ணுதாங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முக்கியமா. பாய்.